ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? Other political parties in Tamil Nadu, all of them, they are getting location permissions and they are getting full permissions to conduct all sorts of election campaign events. Why is Vijay alone not getting the same treatment? இந்த SOPs ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய full form வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா how fair is this? அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். என்னங்க நியாயம்? இந்த விஜய் உண்மையானவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு, நமக்கு எதிராக பழி போடுறது யாரு, யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன். செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, செல்ஃபே எடுக்காத ஒரு அறல பழைய அரித்மேட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க, 1000, 2000, 3000, 4000, 5000. So Vijay is telling the audience in Salem that there was a time when people would actually offer cash in exchange for votes. Vijay will put a stop to those kind of practices. அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும். பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க. உங்களை தான் கேட்கிறேன், பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க? எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன் எனக்காக. நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். தேங்க்யூ. கேட்டுச்சா சார்? இனிமே நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் வேஸ்டா போகுது, குப்பையில தான் தூக்கி போடணும். உங்களுடைய இந்த ஊழல் ஆட்சியும். So Vijay basically asking all his supporters there to take an oath that my vote is my right. That's what he asked people to say. Nobody will be allowed to buy my vote. That's the other thing he said. And he's basically tried to administer that oath upon the people present to welcome him in Salem. உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வெச்சிக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அதனால And of course, the whistle being the symbol of his party, he asked people to vote for the whistle symbol. நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்கிறேன். லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன், அம்மா விஜய்னு சொல்லுவா, அப்பா விஜய்னு சொல்லுப்பா. Referring to a lot of videos circulating on the social media where people belonging to the younger generations have basically been urging their parents and their relatives to vote for Vijay. That's the message that he's trying to put out. He also appealed to Gen Z in this particular speech of his, making a specific reference to them as well.
இந்த தேர்தல் நெருங்கின இந்த நேரத்துல பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல. யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது. இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல. அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம். ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் கிளியர். அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த ஏ டீம் பி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுவுறாங்கல்ல. என்னன்னு சொல்லி அழுவுறாங்க? He wants to essentially express his gratitude to the people of Tamil Nadu and everyone who supported him by entering politics. நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே, அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா? அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? I have a question for all the existing political parties. I want them to take up the challenge to create their own political party. They have inherited parties from their forefathers. I want them to see what we can do because we are creating our own party and taking up the challenge to compete with you guys. களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? We are confident that we have the support of at least 30% of voters of Tamil Nadu, and we are confident we will cross the 30% vote share mark. மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் The AIDMK has forgotten their founders MGR and Jayalalitha. சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா? அதெல்லாம் எங்களுக்கு They say that we don't have any experience in politics. Yes, we don't have experience, but not in politics. We don't have experience when it comes to corruption. இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதா? அது நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. We don't have the experience of corruption. We don't have the experience of surrendering before parties like the BJP. நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்ல ஒன்னும் அவசியம் இல்ல. காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். I'm confident that we can give a strong government like the Kamraj government, and I will make it happen. 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். It's been more than 4.5 years since the DMK has come to power, and now they are finally reaching out to the people and asking them what they really want. ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி. மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்? 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம்
நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான். ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி. The TVK has a question for the DMK. Do you really know what the people of Tamil Nadu want? The people of Tamil Nadu have voted for you over the past 3 elections, and yet you have not been able to deliver what they have asked from you. You have not even been able to deliver safety to the people of Tamil Nadu. மக்களுடைய ஒரே கனவு 100% தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும். அதுல உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும், நிஜமாகும். The people of Tamil Nadu now want the TVK to come to power, and once the TVK comes to power, the dreams of the people of Tamil Nadu will be fulfilled. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மொத்தத்துல The DMK says that they are out of control of the central government and the BJP, but what they're really out of control with is women's safety. Women's safety is out of their control, and when it comes to giving jobs to the youth of Tamil Nadu, that is out of control for the DMK. அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது? If the people of Tamil Nadu are really happy, then why are the farmers protesting against it? போராட்டம் நடக்குது. Why are the industrialists protesting? ஏன் நடக்குது? அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் Why are Anganwadi workers protesting against the DMK government? அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், Why are the teachers protesting against you? இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார்? எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். With all these groups protesting against you, how do you claim that the people of Tamil Nadu are happy under your regime? இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை, பார்க்கிற வேலை பிரச்சனை, பண்ற தொழில் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, பஸ் வசதி இல்லைன்ற பிரச்சனை, ரோடு சரி இல்லைன்ற பிரச்சனை. Problems are plenty under the DMK government. இப்படி எல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்ப ஆளுங்கட்சின்னு ஒண்ணு எதுக்கு? Even the basics like water supply and roads are not being provided to the people of Tamil Nadu, and with such problems existing still, how does DMK have the confidence to say that the people of Tamil Nadu are happy under their government? மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார். ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே 2022ல 70% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் போன வருஷம் 90%. You are an expert at selling dreams. You had claimed last year that 70% of your poll promises were already completed. நிறைவேற்றிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. Later they said that around 80% of their election promises from 2021 were completed. 50, 40, 30, 20ல போய் நிக்கும்னு நினைக்கிறேன். அதையும் அவரே அறிவிப்பாரோ என்னமோ எனக்கு தெரியல. முதல்வர் ஸ்டைல்லயே சொல்லணும்னா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே, கொஞ்சம் அத திருத்தி சொல்றேன், புலுகர் பெருமானே. அது இன்னும் பொருத்தமா இருக்கும். அவருடைய அண்ட புழுகு, ஆகாச புழுகு என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான். அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? MK Stalin claimed that the women are safe under the DMK regime. If that is true, then why have incidents like what transpired in Anna University happened under your watch? போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. வயலன்ஸ்லாம் தலைவிரிச்சு ஆடுது.
அதுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம். சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் violence is at peak in Tamil Nadu? Why is it that you have no control over these atrocities in what's happening in Tamil Nadu? இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபிய போடுங்க சார். அதுக்கப்புறமாச்சும் சட்டம் ஒழுங்கு சரியாகுதான்னு பார்ப்போம். சரிப்பா, கேள்வியா கேட்கிறிய, நீ வந்தா என்ன செய்வ அதானே கேட்கிறீங்க. கரெக்ட், கேட்கணும். மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே. அதை தீர்க்கிறதுக்கான அந்த தேடி போறது, அதோட சொல்யூஷனை தேடி போறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை ரெடி. If you are asking the DMK so many questions, it's natural for the DMK to ask us what will we do when we come to power. உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். I will not disappoint the people of Tamil Nadu who have put their full faith in me. இந்த சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், வாக்குறுதிகளை நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அது தரல, இவங்க இது தரல அப்படின்லாம் பம்மிக்கிட்டு இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன். I'm ready to go to any extreme to fight for the people of Tamil Nadu. இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. It's only between two parties. ஒன்னு தூய சக்தி டிவிகே, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. It is the TVK versus the evil force, the DMK. விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல நான் கேட்கிறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்ப இங்க யார் ஆட்சியில இருக்கிறா? யாரு பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது? Many will ask me why am I only speaking out against the DMK and not against the other parties. மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு? நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும்? இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? The election is only between two people, the TVK that the people of Tamil Nadu desire and the DMK that the people of Tamil Nadu want to remove from power. One last simple question. விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? Do you believe Vijay or do you believe Stalin sir? முடிஞ்சு போச்சு, கதம். போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ், இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா The TNPSC exams were announced and were even cancelled last week. அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க. இத்தனை வருஷமா ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? Imagine the kind of stress that the aspirants are going through who are preparing for years for these exams, only to hear that the exam has been cancelled. நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, யாரும் தைரியம், எல்லாரும் தைரியமா இருங்க. வரப்போறது உங்க ஆட்சி, நம்ம ஆட்சி. I want to assure the people of Tamil Nadu
that the next government will be your government. It will be our government. ஆட்சி அமைப்போம். இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக. DMK only needs the alliance for the elections, but after that they want to go solo. அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் அந்த சீக்கிரட்டே. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். I stand with the people and the people stand with me. நன்றி, வணக்கம். So Vijay concludes his speech in Salem. It's the turf of the AIADMK, of EPS in particular. He trained his guns at the DMK government and said that it is only the TVK that is the challenge to the DMK. He went on to say this, his rallies have been denied permission. He said that many have been questioning about his political inexperience, and he said that he has an answer to them all. And he said that the DMK and the Chief Minister in particular have been rattled by the TVK's popularity and its rise. This is the rally of the TVK chief after 50 days, a campaign gap of 50 days, after which he's campaigning again. This is in Salem, so it's also very politically significant because this is in Western Tamil Nadu, which is known to be a stronghold of the AIADMK. So with that, he takes a fight to the doorstep of EPS. He, in fact, trained his guns on the DMK government and Chief Minister M.K. Stalin, going on to say that Tamil Nadu is my home and I am here to serve the people of Tamil Nadu. He, in fact, also went on to make several promises, including also going on to say that he will bring about a change that people of Tamil Nadu want to see. So, Vijay, in Salem today, as he addressed the crowd, and remember there had been some crowd control measures as well that had been put in place, tight security arrangements as well, police deployment as well, with about 600 police officials deployed there, only QR code entry, a lot of crowd control measures have also been put in place. So it's a relatively smaller rally, but Vijay also going on to say that this is the beginning of change in Tamil Nadu. So Vijay, resuming his political campaign, he addressed the TVK meeting in Salem. He left his Chennai residence earlier and he addressed the crowd in Salem. He went on to say that people of Tamil Nadu are looking for a change. My colleague Dharani is joining us on the broadcast with the details. And Dharani, with a packed crowd and several of his supporters cheering, Vijay saying that people are looking for change. Give us the highlights of his speech. Vijay has spoken about the cash for vote culture. He has told that the young voters, such as the Gen Z voters, they should not be falling for the cash for a vote culture. And in fact, he has went on to get a promise from all the supporters of TVK that they will not be sold out for cash that is being distributed by other parties. They will not fall into the trap of other parties as far as cash for a vote is concerned. That is something, that is one promise that Vijay has received from his supporters on the ground here. And he's also spoken in length about how his party, Tamil Nadu Vetti Kalagam, has not been able to receive permission
promotions and they've not been able to acquire adequate security for all their events. There is a huge delay in giving permissions from the police department side to TVK, and TVK is also not getting adequate security to all its events, is what Vijay is telling. But on the other hand, the other political parties of Tamil Nadu, such as the DMK, ADMK, etc., they are able to acquire all sorts of permissions, and they're able to acquire efficient police security very soon without much hustle, is what Vijay says. So he's drawing parallels between himself and the other political parties, and he says that TVK is being put on a disadvantageous position deliberately by the rulers to obstruct campaign plans. That is the complaint coming in from Mr. Vijay, and he's also going on to talk about how the law and order situation in Tamil Nadu is becoming poor day after day. The usage of drugs has increased among the youth population of Tamil Nadu. The women of Tamil Nadu don't feel safe anymore. And there are numerous examples to this accusation. In recent times itself, there have been numerous criminal activities in connection with drug usage and women's safety, is what Mr. Vijay says. And if there is going to be such deterioration of women's safety and law and order maintenance, why is there a ruling government at all in the first place? Why should the people of Tamil Nadu elected government, elect ministers and MLAs to get nothing in return, to get no law and order maintenance in return, to get no women's safety in return, is the question that is coming in from TVK Chief Vijay. Definitely he has spoken in length about all the issues. He has touched upon the caste or vote culture. He has spoken about how his party has been struggling to acquire permissions for events across Tamil Nadu in light of elections, and he's spoken in length about how corrupt the DMK government is, how all they do is only loot from the people of Tamil Nadu and give them nothing in return, and how the law and order situation in Tamil Nadu is going south day after day. Okay, all right. And the location was also interesting. Dharani, it is one of the strongholds of the AIADMK, so it is the turf of EPS as well. And any word on where his next election campaign would be? This was after a gap of 50 days. Is it now going to reach multiple locations in Tamil Nadu? Any details on that front? Well, what we're able to learn through TVK sources is that until the model code of conduct kicks in, TVK is planning to carry out public outreach programs in the same manner. There is going to be a crowd cap of 5,000 people, and TVK will be applying for permissions in several districts of Tamil Nadu. Whichever location they get the permission soon, they'll be carrying out their public outreach program there with a crowd cap of 5,000 is what TVK sources tell us. So until the model code of conduct comes into force, this is going to be the TVK's blueprint for election campaigns. They will be, reaching out to district administrations seeking permissions, and whichever location they're able to get the permission soon, they'll be planning for their campaign events there. And this campaign events will be with a crowd cap of 5,000 people. Vijay will be arriving there, and he'll be atop the campaign bus, and he'll be delivering a speech over there. This is going to be the blueprint of TVK's campaign plan for the next a few weeks before the model code of conduct comes in. Okay, all right. Dharani, do stay with us. In fact, Vijay addressing the massive rally there, and he spoke about the kind of change that the TVK will bring. He went on to say that the DMK is scared of or is worried about the rise of the TVK. In fact, ahead of the Tamil Nadu